நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கவனிக்கிறது இல்லை. மற்ற பிரச்சனையை பற்றியே பேசியிருக்கிறோம். நம்ம பிரச்சனை என்னன்னு கவனிக்கிறது இல்லை. இந்த டேவிட்னு ஒருத்தர் சர்ச்சுக்கு போகிறாரு. ஃபாதர் டேவிட் எஸ் ஃபாதர். சர்ச்சுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. எஸ் ஃபாதர். ஏன் வர்றதில்லை சன்? உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். எஸ் ஃபாதர். ஏன் முகம்லாம் சோர்வாக இருக்கு? ஒன்றும் இல்லை ஃபாதர், எனக்கு குழந்தை பிறக்கலை. ஓ, கவலைப்படாத சன், நான் வேளாங்கண்ணிக்கு போய் உனக்காக மேரி மாதாவுக்கு விளக்கு ஏற்றுறேன், மெழுகுவர்த்தி ஏற்றுறேன், போ. போயிட்டான். சார் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அதே டேவிட் வரான், அதே ஃபாதர் பார்த்துட்டாரு. டேவிட் எஸ் ஃபாதர். என்ன ஆச்சு? குழந்தை இல்லைன்னு வந்தேன், நான் கூட வேளாங்கண்ணியில் மெழுகுவர்த்தி ஏற்றினேன், என்ன குழந்தை பிறக்கலையா? என்னாச்சு? ஏன் சோர்வாக இருக்க? அதை ஏன் கேட்குறீங்க ஃபாதர்? நீங்கள் விளக்கேற்றுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வருஷமே ரெட்டை குழந்தை பிறந்தது. அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. போன வருஷம் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. ஏண்டாண்ணா, நீங்கள் எழுதி வச்சு மெழுகுவர்த்தி இன்னும் எரியுது, போய் அவிச்சிட்டு வந்துருங்கண்ணா. பிரச்சனை யார்கிட்ட? மாதா கிட்டேயா? ஃபாதர்கிட்டயா? மெழுகுவர்த்தி இவங்கிட்ட.